அதுக்கேற்ற கனி எனக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, அந்நாட்டில் அநேகர் நோக்கி வந்து கர்த்தாவே கர்த்தாவே, அப்ப ஆண்டவர் சிம்பிளா சொன்னார், அக்கிரம செய்கை. ரெண்டாவது என்னன்னா, அகன்று போன அக்கிரம செய்கைக்காரர்கள். will of the Lord, will of the Lord, work of the Lord மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. will of the Lord அவங்களுடைய வாழ்க்கையில் எதுனா இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. வாரம் இருந்துச்சு, பிசாசுகளை வாரம் இருந்துச்சு, என்ன இல்லை, தரம் இல்லை, வரம் இல்லை இருந்துச்சு. பிசாசுகளை துரத்துனது வரம் தான், ஆனா என்ன இல்லை, தரம் இல்லை. அந்நாட்களில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்றது என்ன இருந்தது, சத்தம் இருந்தது, சித்தம் இல்லை. இன்னைக்கு சென்னை திருச்சபைகளில் வரத்துக்கு பஞ்சமே இல்லை, தரம் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நாம அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை தரத்தோடு நிறுத்த நம்ம என்ன செய்யணும். இன்னைக்கு சத்தத்துக்கு குறைவில்லை. நான் கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட பிக்சர் இருக்குதுங்க இல்லையா, கான்செப்ட் நடத்துறதுக்கு. அது அல்ல, சத்தம் இல்லை, சித்தம். இல்லாதவர்களோட என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சித்தம் செய்யலாம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. மூணாவது ஆண்டவர் இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. பெருமழை சரிந்தது, அந்த மலையின் மீது அந்த வீட்டின் மீது மோதியது அது. ஆனா விடுதலை முடிச்சாரு, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, word of the Lord, word of the Lord. மூணாவது, இந்த பில்டிங் அந்த கட்டடம் இடித்து போனதுக்கு மிஸ்யூஸ் எதை மிஸ்யூஸ் பண்ணாங்க தெரியுமா, word of the Lord. இந்த மூணு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில work of the Lord மிஸ்யூஸ் பண்ணிடவே கூடாது. ரெண்டாவது, will of the Lord மிஸ் பண்ணிடவே கூடாது. மூன்றாவது, word of the Lord is important. நாம் சொல்லி இந்த வார்த்தைகளின் வெளி கேட்டு செய்கிறவன் எவனோ. நல்லா கவனிங்க. ஒரு சிவில் இன்ஜினியராக இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்ன நடக்குன்னா, இப்போ நம்ம அஸ்திபாரத்தை சரியாக இட்டுட்டாலே எல்லாமே சரியாயிடும். இப்போ நம்ம அஸ்திபார வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அங்கே வெயிட் பண்ணுது, கிட்டத்தட்ட 3 மாதம் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா, என் பக்கத்தில் உள்ள பில்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரூம் காங்கிரீட் போட்டாங்க. நான் இன்னும் தோண்டவே ஆரம்பிக்கல. ஏன்னு கேட்டால், நான் ஒரு ஸ்ட்ரக்சர் என்கிட்ட போய் கேட்ட பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு டிசைன் கொடுத்தான். சார், உங்களுக்கு 21 அடியில் 7 மீட்டரில் தான் பாறை வருது சார், 7 மீட்டரில் தான் பாறை வருது. இந்த 7 மீட்டருக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் போய் தான் ஆகணும் சார், நீங்கள் சாதாரண ஃபவுண்டேஷன் போட முடியாது. ஏன்னா அந்த 7 மீட்டருக்கும் நீங்கள் இருக்கிற அந்த லூஸ் சாயிலை வெளியே எடுக்கணும் சார், அதில் உள்ள தண்ணியை நீங்கள் பம்ப் பண்ணி தான் ஆகணும் சார். கிளைண்ட் அந்த கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, அண்ணா ஏன் ஆரம்பிக்கல? நான் சொல்கிறேன், அந்த ஆனால் இதுக்கு ரொம்ப செலவாகுமே. கண்டிப்பாக செலவாகத்தான் செய்யும். மற்றவங்கெல்லாம் இப்போ பார்வைக்கு கொண்டு வந்துச்சாங்க, என்னுடைய முழு நேரமும் கீழே இருக்குது. ஏன் தெரியுமா, ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். இதான் வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய பேர் மேலே கட்டிட்டு ஃபவுண்டேஷன். நான் இப்படி தான் பார்க்குறேன். ஒரு வேர்டு நமக்குள்ள ஆணுடைய வார்த்தை வரும்பொழுது, ஜெய்சிலன் உனக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை எடுத்துரு அப்படின்னு அந்த வேர்டு சொல்லுது. இல்லை இல்லை, அந்த மண் இருக்கட்டும், நான் அப்படியே மேலே என்ன செய்கிறேன் போகிறேன். அப்படி இல்லை, ஒவ்வொன்றும் நான் எடுத்துட்டு அதில் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் இது எது என் கட்டடம் உறுதியானதா இல்லையா என்பதை ஒரு நாள் ஒரு பூமி எதிர்ச்சி வரும், அன்னைக்கு அதை வெளிப்படுத்தும். என் பக்கத்தில் ஒருத்தன் கேட்டுட்டானே, அவங்களாம் என்ன செஞ்சிருப்பான், பார்க்க அழகாக இருக்கும். நான் எனக்கு இருக்கிற பணத்தை முழுசு எங்கேயே போட்டிருப்பேன்,
ஃபவுண்டேஷனே போட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்னும் சரிப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆரம்பம் நேற்றுக்கு நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க. 78களில் நியூயார்க்லேருந்து ஒரு ஃப்ளைட் போனது, கொஞ்சம் மாறினதுனால அது சோவியத் யூனியனுக்குள்ள எல்லைக்குள் போய்விட்டது. கீழே வந்து வான் பண்ணாங்க, கேட்கல, அவங்களுக்கு அண்ணன் சொல்லியிருப்பாங்க. பட் கடைசியில் 276 பயணிகள் மாண்டு போனார்கள். காரணம், அந்த ஆரம்பத்தில் அவர்கள் தங்களை சரியான இடத்திலிருந்து சரிப்படுத்தி தவறியவர்கள். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நெய்யாற்று திருச்சபை நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம், நம்முடைய காரியங்களை ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். நமக்கு இருக்கிற ஒரே வாக்குறுதி என்ன தெரியுமா? வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவராய் நிறுத்த வல்லமை உள்ளவர். அவருக்கு இந்த வல்லமை நம்ம நிறுத்த போதுமானவர். நாம மாத்திரம் அவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க கர்த்தர் நம்மை நடத்தட்டும். பிரியமானவர்களே, நேற்றைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். எஸ்ராவுடைய வாழ்க்கையிலிருந்து, ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்வதை சரியாக கற்றுக்கொள்கிறேன், நான் கடைபிடிப்பதை சரியாக கடைபிடிக்கிறேன், மற்றவர்களுக்கு என்னால் ஆன மட்டும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறேன். அது என்ன கடமை. இன்றைக்கு நான் தேவனை அறிகிற அந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு அறை அடைய நான் என்ன யார் என்பதை பார்க்க கொண்டு விடுவேன். தேவனை ஏசாயா தீர்க்கதரிசி மேல பார்த்த உடனே சொன்னான், நான் அசுத்த முதல் உள்ள மனுஷன். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு காலையில கேட்டதை போல, ஆண்டவரே, நான் ஏழையின் மக்களை போல இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, யோவை போல நான் உண்மை அறிகிற வாழ்க்கையில இன்னும் வரணும். ஆண்டவரே, ஆகவே இந்த நாட்களில் உங்களோடு இருந்ததில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். தொடர்ந்து உங்களோடு இருப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவனவர்களே, இப்பொழுதும் நம்ம முடிக்க போகிறோம். இவ்வளவு காரியங்களை கேட்ட நாம 3 காரியம். ஒன்று, அன்று நம்ம கேட்டது போல, ஆண்டவரே, அந்த கனிக்குள் மரம், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெற்றுண்டாங்க. அந்த மரத்திற்காக தேவன் செலுத்த கிரியைகள் வர்க்காதெல்லாம் தேவன் எனக்காக இன்னைக்கு பண்ண வர்க்கு பெருசு. அதான் பிரதர் அழகாக ஸ்கிட்டு போட்டாங்க பார்த்தீங்களா. நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். 1 யோவான்ல RNSP இந்த காரியத்தை அழகாக எழுதுவார். God give the best. God give the, தன்னுடைய ஒரே குமாரனாய் தந்தருளி give the best. Love first. உந்தி நம்மிடத்தில் அன்பு கொடுத்தார். Save the worst. என்ன சொன்னது? worst என்ன? இப்படி ஆண்டவர் என்னை வைத்த ஒர்க், சிலுவையில் செஞ்சு முடிச்சவர், பரிசுத்தாவியானவர் கொடுத்தவர், நான் ஒருபோதும் இழந்து விடாது. மாறாக நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, ஒருவேளை ஆண்டவர் அந்நாட்களில் வந்து அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே இவன் அப்படின்னு நான் சொல்லாதபடிக்கு, இவன் உண்மையிலே என் சித்தத்தை செஞ்சான், வில்லாதல்லாட விற்றவே கூடாது. தேவ சித்தம் இன்னைக்கு வரமல்ல தரம், சத்தம் அல்ல சித்தம். 3வது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அவரின்படி செய்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். ஜெபம். நம்மளை எப்படி வந்து தனஞ்சய பாஸ்டர் ஜெபத்தில் ஜெபித்து